வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் எங்கள் பிரணிதா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். முருகப்பெருமானின் அருள் இருந்தால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. மனதில் நம்பிக்கையுடன் முருகனை நினைத்து ஒரு அடி முன்னே வைத்தால் அவர் 1000 அடிகள் நம்மை நோக்கி வந்து அருள் புரிவார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் விலகி வெற்றி, செல்வம், ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி பெருக வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறோம். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயனடையுங்கள். மேலும் முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க கமெண்டில் ஓம் முருகா என்று பக்தியுடன் பதிவிடுங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும். முருகப்பெருமானின் அருள் உங்கள் குடும்பத்தின் மீது என்றும் நிலைத்திருக்கட்டும். இப்போது இந்த வீடியோவின் முக்கியமான பகுதிக்குள் செல்வோம். மேஷ ராசி நண்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த மாதமாக அமையப் போகிறது. அதனால்தான் இந்த வீடியோவிற்கு மேஷ ராசியை எதிர்த்தால் மரணம்தான், யமனையே எதிர்க்கும் மகா சக்தி என்ற தலைப்பை வைத்திருக்கிறோம். மேஷம் என்பது நெருப்பு தத்துவத்தைச் சேர்ந்த முதல் ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் தைரியம், வீரியம், தலைமைத்துவம், நேர்மையான அணுகுமுறை மற்றும் எதற்கும் அஞ்சாத மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒருமுறை எடுத்த முடிவை எப்படியும் நிறைவேற்றும் உறுதியும் போராடி வெற்றி பெறும் குணமும் மேஷ ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமாகும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்குள் இருக்கும் அந்த மறைந்திருக்கும் சக்தி முழுமையாக வெளிப்படப் போகிறது. உங்களை குறைத்து மதித்தவர்களே உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியக்கும் நிலை உருவாகலாம். எதிரிகள் பலவீனமடையும் சூழ்நிலையும் உங்கள் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் காலமும் இது. அதே நேரத்தில் கோபத்தையும் அவசர முடிவுகளையும் கட்டுப்படுத்தினால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளுக்கான அடித்தளமாக அமையும். இந்த மாதத்தில் கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது? பணவரவு எப்படி இருக்கும்? தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் என்ன மாற்றம்? குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுமா? திருமணம், காதல், ஆரோக்கியம், கல்வி, வெளிநாட்டு வாய்ப்புகள், அதிர்ஷ்ட நாட்கள், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். எனவே இந்த வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இறைவன் வைத்திருக்கும் அதிர்ஷ்ட ரகசியங்களை இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்வோம். இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், கடக ராசியில் சூரிய பகவானும், புதன் பகவானும், குரு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும், கன்னி ராசியில் சுக்கிர பகவானும், கும்பராசியில ராகு பகவானும், மீன ராசிகள் சனி பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்துல கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்று ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறார். மற்றும் அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அன்றைக்கு சிம்ம ராசியிலிருந்து சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மற்றும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கு புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக பயிற்சியின் காரணமாக உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி மேலும் விரிவாக பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களே, நீங்கள் எப்போதும் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், எந்த ஒரு விஷயத்திலும் முதல் அடியை எடுத்து வைக்க தயங்காதவர்கள். தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, நேர்மை, வேகம், தலைமைத்துவம் ஆகியவை உங்களின் மிகப்பெரிய அடையாளங்களாகும். யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்காது. மனதில் இருப்பதை நேராக பேசும் குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். அதனாலதான் சில நேரங்களில் உங்களுடைய நல்ல மனதை கூட மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு யாராவது அநீதி செய்தால் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உண்மைக்காக போராடும் மனப்பக்குவம் உங்களிடம் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி மேஷ ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம். மற்றவர்கள் 10 முறை யோசிக்கும் விஷயத்தை நீங்கள் ஒரு நொடியிலேயே முடிவு செய்து செயல்படுத்தும் திறமை கொண்டவர்கள். அதனால்தான் பல இடங்களில் நீங்கள் தலைமை பொறுப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் உங்கள் நல்ல மனதையே சிலர் பயன்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களே சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக நிற்பார்கள். இதனால் மனவேதனையும் ஏமாற்றமும் உண்டாகும். இருந்தாலும் யாரிடமும் பகையை வைத்துக் கொள்ளாமல் மீண்டும் உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்லும் மன வலிமை உங்களுக்கு இருக்கும். கடந்த சில மாதங்களை நினைத்து பார்த்தால் பல மேஷ ராசிக்காரர்கள் எதிர்பாராத சோதனைகளை சந்தித்திருப்பீர்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் கடைசி நேரத்தில் தடைபட்டிருக்கலாம். வேலை பார்க்கும் இடத்தில் அங்கீகாரம் கிடைக்காமல் மன வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் குறைந்து செலவுகள் மட்டும் அதிகரித்திருக்கலாம். சம்பாதித்த பணம் கையில் தங்காமல் மருத்துவ செலவு, குடும்ப செலவு அல்லது கடன் செலவு என்று தொடர்ந்து வெளியேறியிருக்கலாம். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், உறவினர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகள், நண்பர்களின் நம்பிக்கை துரோகம், உங்களை பற்றி தேவையில்லாத பேச்சுக்கள் போன்றவற்றாலும் நீங்கள் மன அழுத்தத்தை அனுபவித்திருக்கலாம். சிலருக்கு திருமண பேச்சு தாமதமாகி இருக்கலாம். சிலருக்கு குழந்தைகள் தொடர்பான கவலை இருந்திருக்கலாம். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் அல்லது வாய்ப்பு கிடைக்காமல் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு பல நேர்முக தேர்வுகள் நடந்தும் நல்ல பதில் கிடைக்காமல் காத்திருக்கும் நிலை இருந்திருக்கலாம். வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு ஆவண தாமதம், விசா தடை அல்லது திட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கலாம். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தும் அதற்கேற்ற மதிப்பும் பாராட்டும் கிடைக்காமல் இருந்திருக்கலாம்.
உடல் நலத்திலும் சிலருக்கு சோர்வு, தூக்கமின்மை, மனக்கவலை, மூட்டுவலி, தலைவலி போன்ற சிறிய பிரச்சனைகள் அடிக்கடி வந்து சென்றிருக்கலாம். மனதில் பல கனவுகள் இருந்தாலும் அவற்றை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டதால் எப்போது நமக்கு நல்ல காலம் வரும் என்ற கேள்வி கூட உங்களுக்குள் எழுந்திருக்கலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம் மேஷராசி நண்பர்களே. ஒவ்வொரு இரவுக்கும் பிறகு விடியல் வருவது போல ஒவ்வொரு சோதனைக்கும் பிறகு வெற்றியும் வரும். கடந்த மாதங்களில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மெதுவாக தீர்வு கிடைக்கத் தொடங்கும் காலமாக அமையக்கூடும். இனி இந்த மாதத்தில் கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 10 நாட்கள் உங்களுக்கு பொறுமையையும் புத்திசாலித்தனத்தையும் சோதிக்கும் காலமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவு எடுப்பதை விட நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்ல பலனை தரும். இந்த நாட்களில் கிரகங்களின் தாக்கத்தால் சில தடைகள் வந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்கும் மனவலிமையும் உங்களுக்கே கிடைக்கும். குரு பகவானின் அருளால் உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சில காரியங்கள் மீண்டும் நகர ஆரம்பிக்கும். பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக அமையும். பணவரவு மெதுவாக அதிகரிக்கும் அறிகுறிகள் தெரியும். அதே நேரத்தில் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே சேமிப்பு அதிகரிக்கும். சனி பகவானின் தாக்கத்தால் வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மற்றவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பது போல தோன்றும். சில நேரங்களில் செய்த உழைப்பிற்கு உடனடியாக பாராட்டு கிடைக்காமல் மனவருத்தம் ஏற்படலாம். ஆனால் சனி பகவான் உழைப்பிற்கு உரிய பலனை தாமதமாக கொடுத்தாலும் நிச்சயமாக கொடுப்பார். எனவே பொறுமையை மட்டும் இழக்காதீர்கள். ராகு பகவானின் தாக்கத்தால் உங்களை பற்றி சிலர் தேவையில்லாத வதந்திகளை பரப்ப முயற்சி செய்யலாம். எல்லோரையும் எளிதில் நம்பாமல் இருப்பது நல்லது. புதிய நபர்களுடன் பணம் தொடர்பான ஒப்பந்தங்கள் செய்வதில் கவனம் தேவை. சமூக வலைதளங்களில் பேசும் வார்த்தைகளிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கேது பகவானின் தாக்கத்தால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். சிலருக்கு தனிமையாக இருக்க வேண்டும் என்ற மனநிலை ஏற்படலாம். பழைய நினைவுகள் மனதில் வந்து செல்லும். ஆனால் இந்த காலம் உங்களுடைய உள்ளார்ந்த பலத்தை அதிகரிக்கும் காலமாகவும் அமையும். செவ்வாய் பகவான் மேஷ ராசியின் அதிபதி என்பதால் உங்களுடைய தைரியமும் செயல் வேகமும் இந்த நாட்களில் அதிகமாக இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். சிறிய கோபம் கூட பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். குடும்பத்தில் பேசும் வார்த்தைகளில் நிதானம் இருந்தால் தேவையற்ற மனக்கசப்புகளை தவிர்க்கலாம். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அறிகுறிகள் தெரியும். பதவி உயர்வு அல்லது கூடுதல் பொறுப்புகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். இருப்பினும் பெரிய முதலீடுகளை இந்த 10 நாட்களில் செய்வதை விட முழுமையாக ஆராய்ந்த பிறகு முடிவு எடுப்பது நல்லது. பணவரவை பொறுத்தவரை வருமானம் வந்தாலும் செலவுகளும் கூடவே இருக்கும். குடும்பத் தேவைகள், மருத்துவ செலவுகள் அல்லது வீட்டிற்கான செலவுகள் அதிகரிக்கலாம். இருப்பினும் வரவை விட செலவு அதிகமாகாமல் பார்த்து கொண்டால் நிதிநிலை சீராக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் அவை பெரிதாக மாறாது. வாழ்க்கை துணையுடன் மனம் திறந்து பேசினால் பிரச்சனைகள் எளிதில் தீரும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். உடல்நிலையை பொறுத்தவரை அதிக வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு, தூக்கமின்மை, தலைவலி, கழுத்து மற்றும் தோள்பட்ட வலி போன்ற சிறிய பிரச்சனைகள் வரலாம். சரியான நேரத்தில் உணவு, போதுமான ஓய்வு மற்றும் தண்ணீர் அருந்துவதை அலட்சியப்படுத்த வேண்டாம். வாகனம் ஓட்டும் போது அவசரத்தை தவிர்ப்பதும் நல்லது. மேஷ ராசி நண்பர்களே, ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான மாற்றங்கள் நடைபெறக்கூடிய காலமாக அமையும். மாதத்தின் முதல் 10 நாட்களில் இருந்த சில தடைகள் மெதுவாக விலகி முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகத் தொடங்கும். இருந்தாலும் ஒவ்வொரு முடிவையும் நிதானமாக எடுப்பது அவசியம். இந்த காலகட்டத்திலே உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அறிகுறிகள் தென்படும். குரு பகவானின் அருளால் இதுவரை தடைப்பட்டு வந்த சில காரியங்கள் மீண்டும் வேகம் எடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல தகவல் இந்த நாட்களில் கிடைக்கலாம். வேலை மாற்றம், பதவி உயர்வு, புதிய தொழில் வாய்ப்பு அல்லது புதிய வருமானத்திற்கு வழிவகுக்கும் ஒரு சந்தர்ப்பம் உருவாகலாம். உங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் மதிப்பு அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆதரவும் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். சனி பகவான் உங்களுடைய பொறுமையை தொடர்ந்து சோதித்தாலும் இந்த காலத்தில் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கத் தொடங்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் செய்த முயற்சிகளை அதிகாரிகள் அல்லது மேலதிகாரிகள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். ஆரம்பத்தில் அது சிரமமாக தோன்றினாலும் பின்னர் அது உங்கள் வளர்ச்சிக்கான முக்கிய வாய்ப்பாக மாறும். ராகு பகவானின் தாக்கத்தால் எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடக்கலாம். சிலர் திடீரென உங்கள் உதவியை நாடி வரலாம். பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பும் உண்டாகலாம். ஆனால் யாரையும் முழுமையாக நம்பி பணம் கொடுப்பது அல்லது முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பிறருடைய வாக்குறுதிகளை மட்டும் நம்பி எந்த முடிவும் எடுக்காதீர்கள். கேது பகவானின் தாக்கத்தால் ஆன்மீக சிந்தனை மேலும் அதிகரிக்கும். வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்திக்கும் மனநிலை உருவாகும். சிலருக்கு திடீரென ஆலய தரிசனம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கலாம். மனதில் இருந்த குழப்பங்கள் குறைந்து
தெளிவான முடிவுகளை எடுக்கும் திறன் அதிகரிக்கும். செவ்வாய் பகவானின் பலத்தால் உங்கள் தன்னம்பிக்கை உச்சத்தில் இருக்கும். எந்த வேலையையும் துணிச்சலுடன் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். போட்டித் தேர்வு எழுதுபவர்கள், அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள், விளையாட்டு மற்றும் பாதுகாப்புத் துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். ஆனால் இந்த வேகத்தோடு கோபமும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் பேசுகின்ற வார்த்தைகளில் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து நிலுவையில் இருந்த பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. புதிய ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கணக்கு விஷயங்களில் வெளிப்படையாக இருப்பது நல்லது. வேலை பார்க்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு புதிய பிரிவு அல்லது புதிய பொறுப்பில் பணியாற்றும் சூழ்நிலை உருவாகலாம். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் வாய்ப்பும் இருக்கும். பணவரவை பொறுத்தவரை இந்த காலத்தில் வருமானம் சற்று உயரக்கூடும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் கைக்கு வரலாம். இருப்பினும் வீடு, வாகனம் அல்லது குடும்பத் தேவைகளுக்காக பெரிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. செலவுகளை திட்டமிட்டு செய்தால் நிதிநிலை சீராக இருக்கும். குடும்பத்தில் இதுவரை இருந்த மனக்கசப்புகள் குறையத் தொடங்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம். பிள்ளைகளின் கல்வி அல்லது முன்னேற்றம் தொடர்பாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளும் மெதுவாக சரியாகும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்பு உள்ளது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் சூழ்நிலை உருவாகலாம். உடல்நிலையை பொறுத்தவரை மாதத்தின் முதல் 10 நாட்களை விட இந்த காலத்தில் சற்று நிம்மதி கிடைக்கும். உடல் சோர்வு குறையும். இருந்தாலும் அதிக வேலைப்பளு காரணமாக தூக்கத்தை குறைக்க வேண்டாம். உணவு நேரத்தை தவறாமல் கடைபிடிப்பது நல்லது. உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி மேற்கொண்டால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும். மொத்தத்தில் ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தின் கதவுகள் மெதுவாக திறக்கத் தொடங்கும். கடந்த மாதங்களில் இருந்த சிரமங்களுக்கு மத்தியில் இப்போது நம்பிக்கையை தரும் பல நல்ல மாற்றங்கள் நடைபெறக்கூடிய காலமாக இது அமையும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான வலுவான அடித்தளத்தை இந்த நாட்களிலேயே அமைத்துக் கொள்ள முடியும். மேஷ ராசி நண்பர்களே, ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி முதல் மாத இறுதி வரை உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய காலமாக அமையும். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்த மன அழுத்தங்களும் நடுப்பகுதியில் இருந்த பொறுப்புகளும் மெதுவாக குறைந்து நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறத் தொடங்கும். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான பாதை திறக்கப்படும். குரு பகவானின் அருளால் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதுவரை தடைப்பட்டு வந்த வேலைகள் வேகமாக முடிவடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வரலாம். சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் எண்ணம் உருவாகலாம். சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். பெரியவர்களின் ஆசீர்வாதமும் ஆதரவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். சனி பகவான் இந்த காலத்தில் உங்களுடைய பொறுமைக்கு வெற்றியை பரிசாக வழங்கும் நிலை உருவாகும். நீங்கள் கடந்த சில மாதங்களாக செய்த உழைப்பிற்கான பலன் இப்போது கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கலாம். வருமானமும் சீராக இருக்கும். ராகு பகவானின் தாக்கம் இன்னும் இருப்பதால் சில விஷயங்களில் கவனக்குறைவு காட்டக்கூடாது. குறிப்பாக நண்பர்கள் அல்லது புதிய அறிமுகங்களின் பேச்சை கேட்டு பணம் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். சமூக வலைதளங்களில் வரும் தகவல்களை முழுமையாக நம்பி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. கேது பகவானின் அருளால் மன அமைதி அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கூடும். பல நாட்களாக மனதில் இருந்த பயமும் குழப்பமும் விலகும். உங்களுடைய உள்ளுணர்வு அதிகரிக்கும். எந்த முடிவை எடுக்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரியத்தையும் செயல் வேகத்தையும் தொடர்ந்து வழங்குவார். போட்டிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கும். அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். நீதிமன்றம், அரசு அலுவலகம் அல்லது ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். இருப்பினும் கோபம் மற்றும் அவசர முடிவுகளை மட்டும் முழுமையாக தவிர்க்க வேண்டும். பணவரவை பொறுத்தவரை மாத இறுதியில் எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம். நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரலாம். தொழில் மூலம் லாபம் அதிகரிக்கலாம். சிலருக்கு கூடுதல் வருமானம் தரக்கூடிய புதிய வாய்ப்புகளும் உருவாகும். அதே நேரத்தில் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தினால் இந்த மாத இறுதியில் நல்ல சேமிப்பை உருவாக்க முடியும். வேலை பார்க்கும் நபர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு பற்றிய நல்ல தகவல்கள் வரலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்பும் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரித்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவி இடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் மறையும். உறவினர்களுடன் நல்ல உறவு உருவாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகளால் பெருமை சேர்க்கும் செய்திகள் கிடைக்கலாம். உடல்நிலையை பொறுத்தவரை பெரிதாக கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை தெரியவில்லை. இருந்தாலும் அதிக வேலைப்பளு காரணமாக உடலை அலட்சியப்படுத்த வேண்டாம். போதுமான தூக்கம்,
சத்தான உணவு மற்றும் தினசரி சிறிய உடற்பயிற்சி மேற்கொண்டால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் மேஷ ராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் உள்ளன. யாருடைய பேச்சையும் உடனே நம்பி முடிவு எடுக்காதீர்கள். கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை நல்ல உறவுகளை பாதிக்கக்கூடும் என்பதால் நிதானமாக பேசுங்கள். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களை வைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத கடன் வாங்குவதை தவிர்க்குங்கள். உங்களுடைய திறமையை யாரிடமும் நிரூபிக்க முயற்சிப்பதை விட உங்கள் செயல்களே உங்களை உயர்த்தும் என்பதை நம்புங்கள். இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த கால தோல்விகளை நினைத்து வருந்தாமல் எதிர்கால வெற்றியை நோக்கி பயணியுங்கள். தன்னம்பிக்கை, பொறுமை, கடின உழைப்பு ஆகிய மூன்றையும் கைவிடாமல் இருந்தால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் மாதமாக மாறும். மொத்தத்தில் 2026 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சவால்களும் வாய்ப்புகளும் கலந்த மாதமாக இருந்தாலும் மாத இறுதிக்குள் பல நல்ல மாற்றங்களை அனுபவிக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சரியான முடிவுகளையும் பொறுமையையும் கடைபிடித்தால் இந்த மாதம் உங்கள் எதிர்கால வெற்றிக்கான வலுவான அடித்தளமாக அமையும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் மாதமாக இருக்கும். கடந்த சில மாதங்களாக இருந்த மனக்குழப்பங்கள் படிப்படியாக குறையும். வேலை மற்றும் தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்கள் உருவாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் முன்னேறத் தொடங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பணவரவு சீராக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் வரக்கூடும். உடல் நலத்தில் பெரிதாக பாதிப்பு இருக்காது. இருப்பினும் அதிக வேலைப்பளுவால் சோர்வு ஏற்படலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். யாரையும் முழுமையாக நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். பெரிய முதலீடுகளை நன்கு ஆராய்ந்து மட்டுமே செய்யுங்கள். பெரியவர்களின் ஆலோசனையை மதித்து நடந்தால் பல பிரச்சனைகள் தானாகவே விலகும். எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுமையும் புத்திசாலித்தனமும் மிகவும் அவசியம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாய்ப்பு இருந்தாலும் சிலர் உங்களுக்கு மறைமுக போட்டியை உருவாக்கலாம். அலுவலகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல கவனம் உருவாகும். பரணி நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள். உங்கள் ரகசியங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த மாதம் நல்ல வெற்றிகளை பெற முடியும். கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்கும் காலமாக அமையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் கிடைக்கலாம். வேலை மாற்றம், பதவி உயர்வு அல்லது புதிய தொழில் வாய்ப்பு சிலருக்கு அமையும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது. உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். கார்த்திகை முதல் பாத நட்சத்திரக்காரர்கள் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் நலத்தில் சிறிய அலட்சியமும் காட்டாதீர்கள். போதுமான ஓய்வும் சத்தான உணவும் அவசியம். யாராவது உங்களை விமர்சித்தாலும் மனம் தளராமல் உங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணியுங்கள். நிதானமும் நேர்மையும் இந்த மாதத்தில் உங்களை மேலும் உயர்த்தும். மொத்தத்தில் மேஷ ராசியில் உள்ள அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகை முதல் பாத நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் ஆகஸ்ட் மாதம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும். பொறுமை, நிதானம், திட்டமிட்ட செயல்பாடு மற்றும் நேர்மறை சிந்தனையை கடைபிடித்தால் இந்த மாதத்தின் நல்ல பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் நல்ல பலன்கள் முழுமையாக கிடைக்கவும், தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகவும் சில எளிய பரிகாரங்களை செய்து வரலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். முடிந்தால் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து ஓம் சரவணபவ் என்ற மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். இது செவ்வாய் பகவானின் அருளையும் முருகப்பெருமானின் அருளையும் அதிகரிக்கும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வழிபட்டு மஞ்சள் மலர் சமர்ப்பித்து கொண்டைக்கடலை தானம் செய்தால் குரு பகவானின் அருள் அதிகரித்து கல்வி, வேலை, தொழில் மற்றும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இயன்றால் ஏழை, முதியோர் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அல்லது உதவி வழங்குங்கள். இதனால் சனியின் தாக்கம் குறைந்து நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகும். ராகு மற்றும் கேது பகவானின் நல்ல அருளை பெற ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை விநாயகர் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. துர்க்கை அம்மன் அல்லது நாகத் தெய்வ வழிபாடும் மன அமைதியையும் எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாப்பையும் அளிக்கும். தினமும் காலையில் சூரிய பகவானை வணங்கி சூரிய நமஸ்காரம் செய்து சிறிது நேரம் சூரிய ஒளியில் நின்று இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். இது உடல் ஆரோக்கியத்தையும் மன உறுதியையும் அதிகரிக்கும். இந்த மாதம் முழுவதும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிருங்கள். பெற்றோர் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை தினமும் பெற்றுக் கொள்ளுங்கள். ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் அல்லது உதவி செய்தால்
புண்ணியம் பெருகி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் விரைவாக நடைபெறும். முக்கியமாக எந்த சோதனை வந்தாலும் மனம் தளராமல் முருகப்பெருமானை முழு நம்பிக்கையுடன் நினைத்து வழிபடுங்கள். அவருடைய அருள் இருந்தால் தடைகள் அனைத்தும் விலகி வெற்றிக்கான பாதை தானாகவே திறக்கும். இதுவரை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து எங்கள் பிரணிதா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்துங்கள். இந்த வீடியோவை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து அவர்களும் பயனடைய உதவுங்கள். கமெண்டில் தவறாமல் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். முருகப்பெருமானின் அருள் உங்கள் குடும்பத்தில் என்றும் நிறைந்திருக்கட்டும். மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.